இருக்கியா? நான் நல்லா இருக்கதே இருக்கட்டும். இன்னைக்கு கனிக்கும் கௌதமுக்கும் ரிசல்ட். கௌதம் அங்க தானே இருக்கான்? அப்படியாம்மா? இந்த சொல்றேன். கனிட்ட போனை கொடு. இந்த கொடுக்குறேன். கனி, கனி. என்னம்மா? இந்தாம்மா, அக்கா போன்ல இருக்கா, பேசு. காவியாக்காவா? எத்தனை காடி உனக்கு இருக்கா? ஹலோ அக்கா. கனிக்குட்டி, இன்னைக்கு ரிசல்ட் தானே? ஆமாங்க்கா. கௌதம் அங்க தானே இருக்கான்? ஆமாங்க்கா. சரி, 2 பேரும் நம்பர் சொல்லுங்க. ஏன் நம்பர் தான்க்கா எனக்கு தெரியும், அவன் நம்பர் எனக்கு தெரியாது. இருக்காங்களா? லேய் வண்டியா? அக்கா. காவியா அத்தாச்சி ஃபோன் பண்ணிருக்கா, உன் நம்பர் கேக்குறா, சொல்லு. என்ன நம்பர் அக்கா? இன்னைக்கு ரிசல்ட்டாமே. ஐயோ, அத மறந்துட்டமே. லேய் அக்கா. என்னடா, உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். கனி லைன்ல இருக்கியாமா? அக்கா நீங்க வைங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். சரிம்மா. எங்க போயிட்டு வர காலையிலேயே எப்படி? அத்தை பசங்க கூப்பிட்டாங்க அத்தை. டேய் கௌதம், உன் நம்பர் சொல்லு. உனக்கு எதுக்கு? காவியா அக்கா தான் கேட்டு வாட்ஸ்அப் பண்ண சொன்னா. காவியா கேட்டாளா? அப்ப சொல்றேன் எழுதிக்க. அப்படியே நீ சொல்ல சொல்ல நான் எழுதிட்டு உட்காந்துப்பேன். எனக்கு அதான் வேலை பாரு. போ, ஒரு பேப்பர் எடுத்து எழுதி கொண்டா, நான் ரூம்ல தான் இருப்பேன். ராட்சசி மூஞ்சி மாவர டைம் பாரு. லேய் அத்தை. என்னக்கா கீரை ஆஞ்சாப்ல இருக்கு? ஏட்டி கோமதி, வா வா வா. என்னடி ஆளையே காணா? அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்க்கா, பிள்ளைகளுக்குலாம் லீவ் விட்டுருக்குல்ல. அம்மா ஊர்லாம் விட்டுருச்சோ? விட்டுருச்சு. அப்புறம் என்ன இப்படி தூரம்? ஓ, மருமகளை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கல்யாணத்தன்னைக்கு பார்த்தது, அதோடு நானும் ஸ்கூல் லீவ் விடவும் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். சரி இந்த கூப்பிடுறேன், உட்காரு. ஏத்தா தர்ஷினி, தர்ஷினி. வரேன் த. வருவா உட்காருத்தா. அத்தை ஏத்தா, இங்க பாரு, உன்னை பார்க்க கோமதி அக்கா வந்திருக்கா. பாத்தா உட்காரு. வாங்கக்கா. என்னக்கா பேண்ட் சட்டையெல்லாம் போட விட்டுருக்க? ஏட்டி சும்மா இரு. எம்மா தர்ஷினி, நல்லா கேட்டுக்க, உன் மாமியார் சரியான ஆளு. நான் பேண்ட் சட்டை போட்டு ஒரே ஒரு நாள் தான் போனேன். என் மாமியார சொல்லி கொடுத்துருச்சு. அப்படியாத்த? இல்லம்மா, அவ இந்த மாதிரி துணி போடல, அவ போட்டிருந்தது வேற. பத்தியா இப்ப ஒண்ணுமே சொல்ல போல. ஏட்டி கோமதி, சும்மா அது சொல்லிவிட்டேன். இல்ல அப்புறம் என் மருமகளோட பேசவே விட மாட்டேன். அப்புறம் நீங்க கதவுக்குள்ள வச்சு பூட்டினாலும் நான் உன் மருமகளை வந்து பார்ப்பேன். தர்ஷினி, இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குமா. தர்ஷினி, நான் பக்கத்து வீட்டுல தாம்மா இருக்கேன். என் பேரு கோமதி. நானும் படிச்ச பிள்ளைதான். உனக்கு எதுவும் பேச கொள்ள துணைக்கு ஆள் வேணும், எங்கேயும் போகணும் வரணும்னா அக்காவை கூப்பிடு, சரியா? சரிங்கக்கா. அக்கா சரி, அப்ப நான் வரட்டுமா? தர்ஷினி வரேம்மா. போயிட்டு வாத்தா, போயிட்டு வா. சரிங்கக்கா. வந்த வேலை முடிஞ்சது, கிளம்புவோம். ஏத்தா சொல்லுங்கத்த. அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஏன்த்த? அவ இப்படியும் பேசுவா அப்படியும் பேசுவா, பாத்துக்க. உனக்கு எனக்கும் நடுப்புற சண்டையை மூட்டி விட்டுருவா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, பாத்துக்கிறேன். சரி, நீ போய் சமையல் வேலையை பாரு, நான் அதை ஆஞ்சு கொண்டாரேன். சரிங்கத்த. ஏ அப்பா, கொஞ்ச நேரத்துல சண்டையை மூட்ட இருந்தாலே. இவ்வளவு நேரம் ஆகுது, இவர் எங்க இன்னும் காணா? பசிக்குது வேற. பாப்பா காவியா. வந்துட்டாங்க. காவியா. வந்துட்டேன். வாங்க. என்னம்மா ஒரே சிரிப்பா இருக்கு? இல்ல, இப்பதான் நீங்க வரீங்களா என்னன்னு யோசிச்சுட்டே இருந்தேனா, டக்குனு கரெக்டா வந்து நின்னீங்க, அதான். அப்படியா? ஏன் பசிக்குதோ? லைட்டா. சரி வா சாப்பிடலாம். எவ்வளவு நாளைக்கு இப்படி மேடம் நான் சமைச்சே சாப்பிட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? லைஃப் லாங். அப்ப சாப்பாடு சமைக்க கத்துக்கணும்னு ஆசை இல்ல? நோ, வாய்ப்பே இல்லை. ஏன் மகாராணி? ஏனென்றால் என் கணவர் அருமையாக சமைப்பார். அப்ப காலத்துக்கும் என்னால உன் கையால சாப்பிட முடியாது. எஸ். கள்ளி. ஏய் பாப்பா, உன் போன் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. எனக்கு ஒண்ணு கேட்கலையே. போய் பாரு எங்க வச்சிருக்க போன. ஹலோ காவியா, கனி அழுதுகிட்டே இருக்காமா. ஏமா? ஏய் உட்காருடி. தெரியலம்மா,
இந்த ரிசல்ட்டை பார்த்ததுலேருந்தே அழுதுகிட்டே தான் இருக்கா. ஹாசலு ஆ, அவங்க என்னடி பேசுற? ஒன்றும் புரியல. நீ அவள்கிட்ட ஃபோன் குடுமா. ஆ நீங்க சாப்பிடுங்க. ஏய் பேசிக்கிட்டே சாப்பிட்றி. என்ன வாண்டி? தெரியலங்க, கனி அழுதுட்டே இருக்காளாம். ஏன் மார்க் எதுவும் கம்மியா? நல்ல மார்க் தாங்க எடுத்திருக்கா, என்னை விட கூட தான் எடுத்திருக்கா. அப்புறம் ஏன் அழுகுறா? தெரியலையே, அம்மாவும் பேசுறாங்க கனிகிட்ட கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஹலோ சொல்லுமா. அவ போனையே வாங்க மாட்டாடி. சரி நீ வை, நான் வேணா அப்புறமே வரேன் அவர் போகும்போது. ம் என்னம்மா? போனாதாங்க தெரியும். போகும்போது என்னையும் அப்படியே விட்டுட்டு போறீங்களா அம்மா வீட்டுல? அம்மா வீட்டுக்கா? நேத்தனடி அங்கிருந்து வந்த. இல்லங்க, போய் இருக்கலாம் மாட்டேன். போய் கனியை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். நைட் வரும்போது என்னை கூப்பிட்டு வந்துருங்க. சரி ஓகே. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் போகல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இங்கேயும் நீ தனியாக தான் இருக்கணும். சரி போயிட்டு வா, ஒரு நாள் தானே. ம் கனி அழாதம்மா. எதுக்கு அழுவுறன்னு சொல்லிட்டாவது அழுமா. கனி அக்கா வரேன்னு சொல்லியிருக்காமா. எதுக்குமா அக்காட்டெல்லாம் சொன்னீங்க? அப்புறம் நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன பண்ண சொல்ற? அக்கா வந்தாலும் என்னதான் திட்டுவாங்க. அழாதடி, எதுக்கு அழுவுறனாவது சொல்லிட்டு அழுவு. கௌதம்லாம் என்னை விட மார்க் கூட எடுத்துட்டான். அவன் படிக்கவே மாட்டான்னு நேகா சொன்னா. என்ன சொல்ற? அதுக்கு அப்படி அழுதுட்டு உட்கார்ந்துருக்க? ஆமா, அவனை நான் எவ்வளவு தெரியுமா நான் கேவலப்படுத்திருக்கேன். இனிமே எப்படிமா அவன் மூஞ்சில முழிப்பேன்? ஏண்டி, நான் கூட சரி மார்க் எதுவும் குறைஞ்சு போச்சுன்னு அழுவையோன்னு என்னமோன்னு பார்த்தா அவன் உன்னோட கூட மார்க் எடுத்துட்டான்னு அழுதுகிட்டு இருக்க. இதுக்காக நான் அவளை வேற வர சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி கனி, கண்ணை தொடச்சிட்டு பேசாம வேலையை பாரு. அடி வெளுத்துருவேன் தெரிஞ்சுக்க. சின்ன பிள்ளையாச்சே நம்மளும் செல்லம் கொடுத்து வளர்த்தா ரொம்ப இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் மார்க் கூட எடுத்துட்டானா அதனால அழுவுறாளாம். இன்னும் அழுதுகிட்டுதான் இருக்காளோ? சரி போய் பேசி பாப்போம். கனி, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? எதுக்கு நீ அழுதுகிட்டே இருக்க காலையில இருந்து? நான் உன்னை விட மார்க் கூட எடுத்துட்டேன், அதனால தானே இப்படி நீ அழுதுகிட்டு இருக்க. ஆ, எருமை மாடு கையில உட்கார்ந்திருக்க மாடு. ஓ சாரி. கனி இங்க பாருமா, நான் உன்னை விட மார்க் கூட எடுத்தது உண்மைதான். இப்ப அதனால என்ன வந்துச்சு நீ இப்படி அழுதுகிட்டே இருக்க? நீ என்னை விட மார்க் கம்மி எடுத்தாலோ இல்ல கூட எடுத்தாலோ எப்படி பார்த்தாலும் நீ என்னை விட புத்திசாலியான பொண்ணுதான். நீ அழுவுறீனா அழுதுக்கோ, ஆனா மார்க் எதையுமே டிசைட் பண்ணாது, அத புரிஞ்சுக்கோ. நீ அழறத நான் தப்பு சொல்ல, எதுக்காக அழுகுறன்றத புரிஞ்சுக்கிட்டு அழுகு. உன் கண்ணீருக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? நீ அழுகுறது நல்ல விஷயத்துக்காக இருக்கணும். போய் எனக்காக நீ அழுகுற? நான் மார்க் எடுத்துட்டேங்கிறதுக்காக போய் அழலாமா? நான்லாம் உனக்கு ஒரு ஆளே கிடையாது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதுக்கு மேல உன் விருப்பம். ச்சே, நம்ம மேல அவனுக்கு இவ்ளோ பாசமா? எப்ப பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சுதானே விழுவான். எனக்கு வர கோவத்துக்கு பைத்தியக்கார பிள்ளையா இருப்பாளா என்னன்னு தெரியல. அம்மா வாடி காவியா, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேம்மா. என்ன கோவமா இருக்கீங்க போல? அதை ஏன் கேக்குற? உன் தங்கச்சி பண்ற கூத்து இருக்கே. ஏன் என்னாச்சா? இந்த கௌதம் பைய அவளோட 10 மார்க்கு கூட எடுத்துட்டானா. அப்படியா? ஆமா வாட்டுக்கு. அதுக்குத்தான் உட்காந்து அழுதுட்டு கிடக்குறா. அதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்காளா? ஆமாட்டி, இப்பதான் போய் கேட்டு வந்தேன். அதுக்கு நீ வரேன்னு சொல்லவும் தான் அதையும் சொன்னா, இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டா. டே கௌதம், காவியா எப்ப வந்த? லேய், இனிமேலாம் நீ வாப்போன்னு பேசக்கூடாது, அத்தாச்சின்னு கூப்பிடு. சரிங்க அத்தாச்சி, எப்ப வந்தீங்க? டேய் இப்பதான்டா வந்தேன். சரி, என்னமோ கனியை விட நீ மார்க்கு கூடையாமே, அப்படியா? சரி நீ பேசிட்டு இருக்கா, வரேன். போங்கம்மா. கொஞ்ச நேரத்துல பாடா படுத்தி விட்டா. உட்காருடா கௌதம். உட்காரேன். சரி,
எப்படி அவளை விட நீ கூட மார்க் வாங்கின? பார்க்கிறதுக்கு படிக்காத மாதிரியே இருக்கே. என் பக்கத்துல உட்கார்ந்து எழுதின பையன் நல்லா எழுதிருப்பானா இருக்கும். டேய் அப்ப பிட்டாடா? சேச்சே இல்ல இல்ல சும்மா சொன்னேன். நான் நல்லா படிக்கிற பையன் தான். உன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. அதானே பையன் நல்லா படிச்சா உங்களுக்கு எல்லாம் பொறுக்காதே. டேய் டேய் நான் சும்மா தான சொன்னேன். உடனே ஏன் மூஞ்ச அப்படி போகுது? சரி நீ என்ன மார்க்? 486. அப்ப கனி 476ஆ? அவதான் மார்க் பார்த்தா எனக்கு. இன்னும் அழுதுகிட்டே இருக்காளா? இல்ல இல்ல உன் தங்கச்சி இப்பதான் சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கேன். போய் பாரு அழுகுறாளா என்னன்னு. பாரு வருங்கால மனைவிக்கு இப்பவே சப்போர்ட். அவளெல்லாம் யாரு கட்டுவா ராட்சசி. பின்ன துரைக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? இனிமே எந்த மாதிரி பொண்ணு கிடைச்சா என்ன? அதான் நான் ஆசைப்பட்ட பொண்ணு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அத்தை வந்தா சொல்லிரு நான் வெளியில கொஞ்சம் விளையாட போறேன். டேய் நில்லுடா. டேய் அப்புறம் பாப்போம் காவியா. போயிட்டானா?